விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். சென்ற பதிவில் கர்ணனுடைய மகனாகிய உத்தவகுமாரன் மாண்டதை எண்ணி கர்ணன் மிகவும் வருந்தினான். கடுமையான கணைகளை ஏவி போர் புரிந்தான். பகைவர்களை எரித்தான். ஒரு உதிர நதியை உண்டாக்கினான். அந்த நதியில் பிணங்கள் மிதந்து சென்றன. நரிகள் வந்து உண்டு உவந்தன. அர்ஜுனன், அச்சுதரே, என் தேரை கர்ணனுக்கு முன் கொண்டு போய் விடும், அவனை வதைக்க வேண்டும் என்றான். அர்ஜுனுடைய தேர் ஓடிய போது பூமி அதிர்ந்தது. சல்லியன் கர்ணனை பார்த்து, அதோ அர்ஜுனுடைய தேர் வருகின்றது, வானர கொடி தெரிகின்றது, இவனை இப்போது நீ கொல்லக்கடவாய், இது நல்ல காரியம், நல்ல சமயம், நீ நல்ல வீரன், உன் ஆற்றலை வெளிப்படுத்துவாயாக என்றான். கர்ணகுமாரனாகிய பிரசேனனை சாத்தியகி வதைத்தான். கர்ணனுடைய பானத்தால் திருஷ்ட தூய்மனுடைய குமாரன் மாண்டான். துச்சாதனன் வந்து பீமசேனனை எதிர்த்தான். அச்சத்தை விளைவிக்கும் போர் அதிக வீரத்துடன் நடந்தது. துச்சாதனா, நீ திரௌபதியை தொட்டு துகில் உரிந்தவன், உன்னுடைய கொடுமைக்கு வட்டியும் முதலுமாக இப்போது கொடுக்கின்றேன் என்றான் பீமன். பீமா, நீங்கள் மானமில்லாதவர்கள், ஒருத்திக்கு 5 கணவர்கள், உனக்கு என்ன வீரம் என்றான் துச்சாதனன். பீமன் துச்சாதனனுடைய சாரதியையும் குதிரைகளையும் அழித்தான். துச்சாதனனும் பீமனுடைய தேரை அழித்தான். பீமன் தச்ச யாகத்திலே சினந்து நின்ற வீரபத்திரரை போல் நின்று துச்சாதனனை 2 கரங்களாலும் அழித்து பிடித்து அவனை கிருகிருவென்று சுழற்றினான். கர்ணனையும் துரியோதனனையும் அஸ்வத்தாமாவையும் கிருபரையும் பார்த்து, வீரர்களே, உங்களுக்கு ஆண்மை இருந்தால் வந்து இவனை காப்பாற்றுங்கள். பதிவிரதையின் கூந்தலை பிடித்து இழுத்த இந்த கரத்தை ஒடிக்கின்றேன். அடே பாவி, அன்று நீ எங்களை இகழ்ந்து பேசிய வாய் இதுதானே, இந்தா வாங்கிக்கொள் என்று கூறி சிம்மநாதம் புரிந்தான். அப்போது பீமசேனனை எதிர்க்கும் ஆற்றலின்றி எல்லோரும் நடுங்கி நின்றார்கள். பீமன் துச்சாதனன் வாயில் ஒரு அறை கொடுத்தான். உதிரம் கொப்பளித்தது. அவனுடைய விரல்களை ஒடித்து ஒடித்து 8 திசைகளிலும் எரிந்தான். அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு அங்கங்களிலும் அடித்தான். அவனை 2 கரங்களாலும் ஒரு பதுமையை தூக்குவதைப் போல் தூக்கி 4 பக்கங்களிலும் காட்டினான். அரசர்களே, இதோ பாருங்கள், இவன்தான் பெண்ணின் புடவையை அவிழ்த்து உளித்தான். இந்த தீராதி தீரன் சூராதி சூரன் அரசகுமாரன் சாகப் போகின்றான், காப்பாற்றுங்கள், இவனிடம் கருணை காட்டுங்கள் என்று கூறி வீர முழக்கம் செய்தான். ஒவ்வொரு கையாக ஒடித்து ஒடித்து எரிந்தான். கீழே போட்டு மிதித்தான். மார்பில் குத்தினான். மார்பு பிளந்தது. அவன் மார்பில் நுரைத்து கொண்டு வந்த உதிரத்தை சுவைத்து குடிப்பது போல பாசாங்கு செய்தான். இவன் மனிதர்களே அல்ல என்றனர். துச்சாதனன் மாண்டான். பீமன் துச்சாதனனுடைய உடலை தூக்கி சுழற்றி கொண்டு, அடே துச்சாதனா, அன்று சூதாடிய சபையில் எங்களை பசு பசு என்று அழைத்தாயே, யாரும் உன்னை காப்பாற்ற வரவில்லை. ஆகவே அவர்களும் பசுக்கள் தான். தண்ணீரில் தள்ளியும் பாம்புகளை விட்டு கடிக்க வைத்தும் உறங்குகின்ற வீட்டில் கொல்லி வைத்தும் காட்டுக்கு துரத்தியும் துன்புறுத்தினீர்களே, ஒருபோதும் நாங்கள் சுகத்தை அறியோம். அத்தகைய துன்பங்களுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைத்தேன் என்று கூறி கூத்தாடினான். அந்த யுத்த களத்தில் அப்போது பீமன் தண்டுடன் வந்து உலாவும் கால தேவனைப் போல் விளங்கினான். அவனை கண்டு அனைவரும் அஞ்சினார்கள். சல்லியன், கர்ணா, இப்போது உனது சேனைகள் புலியினால் துரத்தப்பட்ட செம்மறியாட்டு கூட்டங்களைப் போல் பீமனால் துரத்தப்பட்டு ஓடுகின்றார்கள். துரியோதனன் உடன் பிறந்தாரது மரணத்தைக் கண்டு மயங்கி இருக்கின்றனர். நீ தாமதிக்காதே, நீ சிறந்த வீரன் என்று தூண்டினான். கர்ணனுடைய மகன் வீரசேனனிடம் போர் செய்து நகுலன் தோல்வியடைந்தான். குனிந்த ராஜகுமாரர்களை கிருபர் கொன்றார். நகுலகுமாரன் விந்தகுமாரனை கொன்றான். கர்ணனுடைய குமாரனான வீரசேனனை அர்ஜுனன் வாசுதேவரை கணைகளால் நன்றாக அடித்தான்.
அர்ஜுனன் சீற்றமடைந்தான். கர்ணா, நீங்கள் பலர் கூடி என் மகனை தனிமையில் கொன்றீர்கள். நான் இப்போது இங்கே இதோ உன் மகனை நீ பார்த்திருக்கும் போதே மேல் உலகத்துக்கு அனுப்புகின்றேன். வில்லும் அம்பும் தாங்கி இருக்கின்ற நீங்கள் இவனை காப்பாற்றுங்கள். அடுத்து உன்னையும் கொல்லப் போகின்றேன். நாளை பரம துஷ்டனாகிய துரியோதனனை என் அண்ணன் பீமன் கொல்லுவான் என்று கூறிவிட்டு ஒரு சிறந்த கணையினால் கர்ணகுமாரனாகிய விருசசேனனுடைய தலையை அறுத்து தள்ளினான். தன் எதிரில் மகன் மாண்டதைக் கண்ட கர்ணன் கண்களில் நீர் சொரிந்து கொண்டு துக்கமும் கோபமும் சினமும் தூண்ட அர்ஜுனனை எதிர்த்தான். கர்ணனும் காண்டீபனும் நேரில் நின்றது மாபலியும் இந்திரனும் நின்றது போல் இருந்தது. இருவரும் கர்த்த வீரியனை ஒத்தவர்கள், இருவரும் ராகவனை ஒத்தவர்கள், இருவரும் திருமலை ஒத்தவர்கள், இருவரும் உருத்திர மூர்த்தியை ஒத்தவர்கள். ஆகாயத்திலே தேவர்கள் அசுரர்கள் முதலியோர்கள் அர்ஜுனனுக்கு வெற்றி வர வேண்டும் என்று சிலர், கர்ணனுக்கு வெற்றி வர வேண்டும் என்றும் சிலர் பேசிக்கொண்டார்கள். பிரசாபதி கர்ணனையும் அர்ஜுனனையும் புகழ்ந்தார். இந்திரன் தன் மகனுக்கு வெற்றி வர வேண்டும் என்று சித்தாகுலத்த முற்றான். கர்ணனுடைய கச்சையும் கொடியும் தனஞ்சயனுடைய வானர கொடியும் விண்ணிலே இனிது பறந்தன. கண்ணபிரான் சல்லியனையும் சல்லியன் கண்ணபிரானையும் ஒருவர் விழுங்குவது போல் பார்த்து கொண்டார்கள். சல்லியனை பார்த்து கர்ணன் கூறுவானாகி, சல்லியா, ஒரு கால் பார்த்தன் என்னை கொன்றுவிட்டால் நீ என்ன செய்வாய்? உண்மையை சொல் என்று கேட்டான். சல்லியன், கர்ணா, பார்த்தன் உன்னை கொல்லுவானாயின் நான் தேரில் நின்று அர்ஜுனனையும் அச்சுதனையும் கொல்லுவேன் என்றான். அர்ஜுனன் கிருஷ்ணரை கண்டு, கர்ணன் என்னை கொல்லுவானாயின் நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார். மாதவர் உறக்கச் சிரித்து, தனஞ்சயனே, சூரியன் நிலத்தில் விழுந்தாலும் விழுவான், பூமி பல துண்டுகளாக சிதறினாலும் சிதறும், நெருப்பு சந்தனம் போல் குளிர்ந்தாலும் குளிரும், கர்ணன் ஒருபோதும் உன்னை கொல்ல மாட்டான். கர்ணனையும் சல்லியனையும் கைகளாலேயே கொன்று போடுவேன் என்றார். அர்ஜுனன், மதுசூதனரே, இப்போது விரைவில் கர்ணன் மரணமடைவதை நீர் பார்ப்பீர். அவன் நமக்கு எம்மாத்திரம் என்றான். கர்ணனும் அர்ஜுனனும் கணைகளை வாரி இறைத்து திசைகளை மூடினார்கள். அப்போது விண்ணும் மண்ணும் இருள் மூடியது. அஸ்வத்தாமா துரியோதனனை பார்த்து அவன் கையை பிடித்து கொண்டு கூறுகிறார், அரசனே, கருணை செய், தணிந்து விடு. பீஷ்மரும் துரோணரும் மாண்டார்கள், நானும் என் மாதுளராகிய கிருபரும் கொல்லப்பட மாட்டோம். நீ பாண்டவர்களுடன் சேர்ந்து அரசு புரிவாயாக. நான் தடுத்தால் தனஞ்சயன் போரிலிருந்து விலகுவான். மாதவரும் சமாதானத்தை விரும்புவார், தருமரும் உயிர்கொலையை விரும்பாதவர். பீமன் தருமருடைய சொற்களை கடவாதவன். இறந்தவர்கள் போக மிகுந்தவர்களாவது வாழட்டும். உனது தாய் தந்தையரும் மகிழ்வார்கள். பகைமையை விடு, நீ நெடுங்காலம் வாழ முயல். நான் உன் நண்பன் அன்பினால் கூறுகின்றேன், சமாதானத்தை விரும்பு என்றான். துரியோதனன், குருகுமாரரே, துச்சாதனனை கொல்லும்போது பீமன் கூறிய சொற்கள் என் நெஞ்சை விட்டு விலகாமல் நிற்கின்றது. காற்று மேருமலையை அசைக்க முடியாதது போல் காண்டீபதரனால் கர்ணனை ஒருபோதும் கொல்ல முடியாது. கர்ணன் அர்ஜுனனை கொல்லப் போகின்றான். கடல் திடலாகும், மலை கடலில் மிதக்கும், அர்ஜுனன் கர்ணனை வெல்ல மாட்டான் என்றான். அர்ஜுனனும் கர்ணனும் சமமாக போர் புரிவதைக் கண்ட பீமன், அர்ஜுனா, ஏன் தாமதம்? இவனுடன் விளையாடாதே, விரைந்து கொள் என்றான். கண்ணபிரான், அர்ஜுனா, கர்ணனுடைய பானம் உன் பானத்தை காட்டிலும் வேகமாக விழுகின்றது. நீ ஏன் தாமதிக்கின்றாய்? நீ இணையற்ற வீரன், பகைவனை கொல் என்றார். அர்ஜுனன் பல பானங்களால் சல்லியனை அடித்தான். கர்ணனும் கணைகளால் கண்ணனை அடித்தான். அவர்களது போரில் ஒரு சமயம் அர்ஜுனனுடைய திறமை மேலாக விளங்கியது, ஒரு சமயம் கர்ணனுடைய திறமை மேலாக விளங்கியது. சிறந்த கணைகளால் ஒருவரை ஒருவர் விஞ்சினார்கள்.
காண்டவ தகனத்தின் போது அர்ஜுனனால் வாள் அறுபட்ட தச்ச குமாரன் அச்சுன மேனனின் என்ற நாகராஜன் விண்வெளியே வந்து தனது பகைமையை தீர்க்க இது தக்க சமயம் என்று கருதி அம்பு வடிவாகி கர்ணனுடைய அம்பு புட்டியிலே நுழைந்தான். நெடுங்காலம் அன்புடன் காப்பாற்றி வளர்த்த அந்த நாகாஸ்திரத்தை கர்ணன் எடுத்தான். அப்போது விண்ணவர்கள் ஆஹா என்று ஆரவாரம் செய்தார்கள். என் பிள்ளை மாண்டான் என்று கூறி இந்திரன் இறங்கினான். பிரமதேவர், இந்திரா தளராதே, தனஞ்சயனுக்கு வெற்றி என்று கூறி தேற்றினார். சல்லியன், கர்ணா நீ இக்கணையை மார்புக்கு குறிவைத்து விடு என்றான். கர்ணன் அவனுடைய சொல்லை புறக்கணித்து விட்டு கழுத்துக்கு குறிவைத்து நாணில் பூட்டி மார்பு வரை இழுத்து விடுத்தான். கிருஷ்ணன் தன் தேரை 5 அங்குலம் மண்ணில் புதையுமாறு அழுத்தினார். நாகாஸ்திரம் சென்று அர்ஜுனனுடைய மணி மகுடத்தை கவர்ந்து சென்றது. தலைக்கு வந்தது, தலைப்பாகையுடன் போயிற்று. பிரமதேவர் உண்டாக்கி இந்திரனுக்கு சூட்டியதும், இந்திரன் இமையவர்கள் போற்ற அர்ஜுனனுக்கு அபிஷேகம் செய்ததும் அதிக சிறப்புடையதுமாகிய கிரீடத்தை நாகம் கவர்ந்து சென்றது. அர்ஜுனன் அது பற்றி வருந்தாது வெள்ளை துணியை தலையில் கற்றிக்கொண்டு கண்ணபிரான் தேரை மேலே உயர்த்தி விட்டார். நாகம் தலையை கவராது மகுடத்தை கவர்ந்தது பற்றி வருந்தியது. திரும்பவும் கர்ணனிடம் வந்து, வீரனே, நீ சரியாக குறி வைக்கவில்லை. நான் குறி பிறளாது சென்றேன். மகுடம்தான் என்னால் கவரப்பட்டது. மறுபடியும் என்னை விடு, தலையை கொணர்வேன் என்றது. நாகமே, கர்ணன் 100 அர்ஜுனனை கொள்வதாக இருப்பினும் தருமம் விரோதமாக ஒரு கணையை கூட 2 முறை விடமாட்டான் என்றான். நாகம் அவனை விட்டு புறப்பட்டு நாக வடிவாக தனஞ்சயனை கொல்லும் பொருட்டு சென்றது. அர்ஜுனன் அதனை தன் தெய்வக்கணையால் அறுத்து தள்ளினான். அர்ஜுனன் கர்ணனுடைய மகுடத்தை துகள்படுத்தினான். கவசத்தையும் குண்டலங்களையும் பொடிபடுத்தினான். கர்ணனுடைய மார்பில் கணைகளால் அடித்தான். கர்ணன் மூச்சை அடைந்தான். அர்ஜுனன் அவனை அப்போது கொல்ல விரும்பவில்லை. அந்தன சாபத்தால் கர்ணனுடைய தேர் பூமியிலே அழுந்தியது. பரசுராம சாபத்தால் அஸ்திர மந்திரமும் கவனத்துக்கு வரவில்லை. கர்ணன் தேரை விட்டு இறங்கி தேரை தூக்க முயன்றான். வலிமை மிக்க அவனால் அதனை தூக்க முடியவில்லை. வில்லிலிருந்து பானங்களை மறுபடியும் விடுத்தான். அர்ஜுனனுடைய காண்டீபத்தின் 4 கயிற்றை 1 முறை என்று 2 முறை என்று 100 முறை அறுத்தான். அறுக்க அறுக்க அர்ஜுனன் மின்னல் வேகத்தில் வேறு 4களை பூட்டினான். இது ஆச்சரியமாக இருந்தது. வில்லை வைத்துவிட்டு மறுபடியும் கர்ணன் தேரை தோள் கொடுத்து தூக்க முயன்ற போது அர்ஜுனன் அநேக கணைகளால் கர்ணனை அடித்தான். கர்ணன் உடம்பெல்லாம் புண்ணாகி கண்ணீர் சொரிந்தான். பார்த்தா, ஒரு முகூர்த்த காலம் பொறுத்திரு. இந்த தேரின் இடச்சக்கரம் பூமியில் அழுந்தியது. இதனை தூக்குகின்றேன். இப்போது என்னை நீ கணைகளால் அடிப்பது தர்மமா? புறங்காட்டி ஓடுபவனையும் சரண் அடைந்தவனையும் ஆயுதத்தை கீழே வைத்தவனையும் யாசிப்பவனையும் கணைகளால் அடிப்பது நியாயமாகாது என்றான். கண்ணபிரான் கர்ணனை பார்த்து கூறுகின்றார், ராதேயா, நல்ல வேளையாக நீ இப்போதாவது தர்மத்தை நினைக்கின்றாய். எப்பொழுதுமே பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கத்தில் கட்டுப்பட்டவர்கள். அதனால் தர்மம் இவர்களுக்கு நன்மையே புரிகின்றது. பகைவர்களான கௌரவர்கள் தர்மத்தை விட்டு விலகினவர்கள். அதனால் அழிவை அடைகிறார்கள். நீயும் துரியோதனனும் துச்சாதனனும் சகுனியும் சேர்ந்து ஒற்றை ஆடையுடன் இருந்த திரௌபதியை பிடித்து சபையிலே இழுத்து வந்தீர்களே, அப்போது உனக்கு ஏன் தர்மம் சுவைக்கவில்லை? ஆடத் தெரியாத தர்மரை அழைத்து சூது ஆடினீர்களே, அப்போது தர்மம் எங்கே சென்றிருந்தது? கர்ணா, வனவாசம் முடிந்து 13 ஆண்டுகள் கழித்து பின் பாண்டவர்கள் அரசை தர மறுக்கின்ற பொழுது அறம் எங்கே போயிற்று? உன்னுடன் கலந்து துரியோதனன் பீமனுக்கு உணவில் நஞ்சு வைத்து கொடுத்தானே, அப்போது உனக்கு தர்மத்தின் நினைவு வந்ததா? வாரணாவதத்தில் குடியிருக்கின்ற வீட்டில் கொல்லி வைத்தீர்களே, அப்போது தர்மம் எங்கே போய்விட்டது? மாத விளக்கான மாதர் திலகத்தை சபையில் தூகில் உரித்த போது நீயும்
உற்று பார்த்தனையே. அப்போது தர்மம் எங்கே போய்விட்டது? ஏ திரௌபதி, பாண்டவர்கள் அடிமைகள், நீ வேறு கணவனை மரித்துக்கொள் என்றாயே. அப்போது உனக்கு தர்மம் எங்கே போய்விட்டது? பாலனாகிய அபிமன்யுவை முன்னும் பின்னுமாக சூழ்ந்து சிறிது கூட வில்லறத்தை நினையாது கொன்றீர்களே. அப்போது தர்மம் எங்கே போய்விட்டது? இப்போதுதான் உனக்கு தர்மம் தெரிகின்றதா என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அக்னி அஸ்திரத்தை ஏவினான். கர்ணன் வர்ணாஸ்திரத்தை கொடுத்து அதை தணித்தான். கர்ணன் ஒரு சிறந்த கணையை ஏவினான். அது புற்றில் பாம்பு நுழைவது போல் அர்ஜுனனுடைய மார்பில் நுழைந்தது. அப்போது அர்ஜுனன் சிறிது கலக்கமுற்றான். கர்ணன் அந்த நேரத்தில் மீளவும் தேரை தூக்க முயன்றான். அர்ஜுனன் மயக்கம் தெளிந்து கணைகளை ஏவினான். கர்ணன் தர்மம் செய்தவனை தர்மம் காக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுகின்றார்களே. ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தர்மம் நிந்திக்கத்தக்கது போலும் என்று கூறினான். அர்ஜுனன் கணைகள் அவன்பால் செல்லும் திறன் குன்றிப் போயின.